ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அன் ஆர்டர் ட்ரிப்லெட். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்ஸ் அரே கொடுத்துருக்காங்க. அந்த நம்ஸ் அரேல நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, ஒரு மேக்ஸிமம் ட்ரிப்லெட்டை கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரிப்லெட்டுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் சூஸ் பண்ணுற அந்த ஒவ்வொரு நம்பரும் வந்து அந்த ஒவ்வொரு நம்பரோட இண்டெக்ஸ் வந்து ஐ ஷுட் பி லெஸ் தென் ஜே அண்ட் ஜே ஷுட் பி லெஸ் தென் கே. இது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ ஆஃப் ட்ரிப்லெட், நான் ஒரு 3 எலமெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கணும், நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஜே இன்டூ நம்ஸ் ஆஃப் கே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது கொஷின் என்ன தெளிவாக கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது நான் இந்த நம்ஸ் அரே எடுத்துக்கிறேன். இந்த நம்ஸ் அரேல நான் வந்து 3 எலமெண்ட் சூஸ் பண்ணுறேன். எப்படி சூஸ் பண்ணணும்னா, இப்போ ஐ ஜே கே 3 எலமெண்ட்டும் ஐ வந்து லெஸ் தென் ஜேவாக இருக்கணும், ஜே வந்து லெஸ் தென் கேவாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்போ நான் வந்து இப்படி மாற்றி சூஸ் பண்ணக்கூடாது. ஜே இங்கே இருக்கக்கூடாது, ஐ இங்கே இருக்கக்கூடாது, கே இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஐ லெஸ் தென் ஜே லெஸ் தென் கே, அதுதான் கண்டிஷன். இப்போது என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அரேக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஐ நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன், ஜேவை நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன், கேவை இங்கே பிளேஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணனா இவங்க கொடுத்த இந்த கண்டிஷன், அதாவது இந்த ஈக்குவேஷன் இது சால்வ் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதாவது 12 மைனஸ் 1 இன்டூ 7, அதாவது 11 இன்டூ 7 77 கிடைக்கும் ஆன்சர். இதுதான் வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ இந்த அரேல கொண்டு வர முடியும். மற்ற வேறு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 6 மைனஸ் 2 இன்டூ 7 பண்ணேன் அப்படின்னா 4 இன்டூ 7 கிடைக்கும், 28. 7 4 28. ஆமாம், அது வந்து மேக்ஸிமம் கிடையாது. எனக்கு இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தாலும் இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதாவது நம்ஸ் ஆஃப் 1 இந்த வேல்யூவு, நம்ஸ் ஆஃப் 2 இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ, இந்த 3 வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஐ, இது ஜே, இது கே. ஸோ 10 மைனஸ் 3 இன்டூ 19, இதை நான் மல்டிப்ளை பண்ணால் 133 கிடைக்கும். இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இதுதான் கொஷின். இப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இது வந்து ஒரு ஈஸி கொஷின். அண்ட் இதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ஸோட லென்த்து வந்து 3லேருந்து 100 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்மியான லென்த்து. அதனால எனக்கு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் வந்துட்டு எப்படி, ப்ரூட் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் ட்ரை பண்ணி நான் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ். எந்த ஒரு டெக்னிக்கும் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக ஹார்ட் கோரை இறங்கி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நான் எல்லா ட்ரிப்லெட்டையும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் ஒவ்வொரு ஐயும் வந்து அந்த அரே ஃபுல்லாக போகணும், கரெக்டாக? ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து n இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், நம்ஸோட லென்த்து அண்ட் லாங் ரிசல்ட். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர், எனக்கு மேக்ஸிமம் ட்ரிப்லெட் எங்கே கிடைக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப், ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எதுக்குன்னா நம்ஸ் ஆஃப் ஐக்கு, அது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக போகும் அந்த அரேல. ஓகே, அடுத்தது எனக்கு இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ஐ ஷுட் பி லெஸ் தென் ஜே. ஸோ அதனால் ஒவ்வொரு ஐக்கும் நான் ஃபார் லூப்பில் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1லேருந்து n வரைக்கும் நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். அடுத்தது கேக்கோ அதே தான், ஜே ஷுட் பி லெஸ் தென் கே. ஸோ அதனால் கே இஸ் ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1, கே இஸ் லெஸ் தென் n ப்ளஸ் கே. கே வந்து கடைசி வரைக்கும் போகும். இப்போ நான் ஒவ்வொரு ட்ரிப்லெட்டுக்கும் எனக்கு ஐஜேகே ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டில் இருக்கும். ஸோ நான் ஆன்சர்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுறேன், அந்த ஈக்குவேஷனை அப்படியே போடுறேன். இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன், நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஜே இன்டூ நம்ஸ் ஆஃப் கே. இதில் லாங் நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்குறது வந்து 10⁶ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட வேல்யூ அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இன்னும் நிறைய ஜாஸ்தியாக போகும், அதனால் இந்த லாங் போட்டேன். அடுத்தது இந்த ஆன்சர் இது என்னென்ன அப்படின்னா, இந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் ஆல் சச் ட்ரிப்லெட்ஸ் ஹாவ் எ நெகட்டிவ் வேல்யூ ரிட்டன் 0. சப்போஸ் ஒரு ட்ரிப்லெட்டோட வேல்யூ வந்து நெகட்டிவ் போச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 0, அப்படி அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சப்போஸ் அந்த ஆன்சரோட வேல்யூ 0வாக போச்சுன்னா ஆன்சர் 0ன்னு செட் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் நான் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி கடைசியாக நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். பட் எனக்கு வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இது n³ காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும்
நான் வந்து 3 ட்ரிப்ளெட் சூஸ் பண்ணுறேன் ஐஜேகே. 3 சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு n கியூப் காம்ப்ளெக்சிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் n தடவை போயிட்டு வரணும். ஸோ அது வேலைக்கு ஆகாது. இந்த கொஷினில் அதே கொஷின் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அன் ஆர்டர் ட்ரிப்ளெட். இதில் வந்து நம்ஸோட லென்த் வந்து 10⁵ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10⁵னா 1,00,000. நான் அதே n கியூப் ஃபாலோ பண்ணாலும் 10⁵15 வரும். 10⁵15னா அத்தனை ஜீரோ வரும். நம்மளால் அது அவ்வளோ லூப் வந்து ஐட்ரேஷன் போகாது. ஸோ நான் இதோட ஆன்சரை வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் கண்டுபிடிக்கணும். அதாவது எனக்கு சொல்யூஷன் தெரியும்னாலும் லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வரும்னு சொல்கிறேன். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ராப்ளம். ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, எனக்கு நம்ஸ் ஆஃப் ஐ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். எனக்கு மேக்ஸிமமாக இருந்து நம்ஸ் ஆஃப் ஜே வந்து ஒரு மினிமமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் நம்ஸ் ஆஃப் கே வந்து பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா ரெண்டத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிரேட்டர் நிறைய பெரிய வேல்யூவாக கிடைக்கும். இதுதான் வந்து எனக்கு ஐடியா. ஐ வந்து லெஸ் தென் ஜேவாக இருக்கணும், ஜே வந்து லெஸ் தென் கேவாக இருக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். 12,6,1,2,7 12,6,1,2,7 இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இப்போ நான் ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் மேக்ஸிமம் அரே நான் எடுத்துறேன் ஃபஸ்ட்டு. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சொல்லும்போது புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸிமம் அரே எடுக்கிறேன். இது எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் 0, 1, 2, 3, 4 ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் எனக்கு அது வரைக்கும் நான் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூவை நான் அந்த ப்ரிஃபிக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எனக்கு 0 வரைக்கும் நான் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 12. அடுத்து நான் 1 வரைக்கும் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 12. 2 வரைக்கும் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 12 தான். 3 வரைக்கும் பார்த்தது 12, 4 வரைக்கும் பார்த்தது 12. ஸோ எனக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு எல்லாமே 12. இப்போ நான் சஃபிக்ஸ்க்கு வரேன். சஃபிக்ஸ்னால் லாஸ்ட்டில் இருந்து பார்ப்பேன். லாஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் நான் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூவை இதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் இண்டெக்ஸில் வரேன். இதில் நான் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 7. அண்ட் அதுக்கு முன்னாடி வரேன். இது வரைக்கும் நான் பார்த்தது வந்து 7. இது வரைக்கும் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூ 7, இதுக்கும் 7. பட் இங்கே வரும்போது நான் 12ன்னு பார்த்துட்டேன். 12 வந்து கிரேட்டர் தென் 7. ஸோ அதனால் இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 12. ஃபைன், ஓகே. இப்போது எனக்கு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஜே மல்டிப்ளைட் பை கே. மல்டிப்ளைட் பை நம்ஸ் ஆஃப் கே. எனக்கு இதில் நான் சொன்ன மாதிரி எனக்கு இது மேக்ஸிமமாக இருக்கணும் அண்ட் இது வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஐ ஜே கே, ஐ ஷுட் பி லெஸ் தென் கே, ஜே ஷுட் பி லெஸ் தென் கே. எனக்கு 3 இன்டீஜர் செலக்ட் பண்ணணும், 3 எலமெண்ட் செலக்ட் பண்ணணும். இதில் ஐ வந்து எனக்கு மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா இந்த நம்ஸ் ஆஃப் ஜே என்ன வேணா இருந்துக்கிட்டோம், அது நம்ம பார்க்க வேணாம். எனக்கு மைனஸ் பண்ணும்போது எப்படியோ வந்து கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் கேவும் வந்துட்டு பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எனக்கு கிரேட்டர் வேல்யூவாக கிடைக்கும், இருக்கிறதே மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ஐடியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த அரேயில் ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணுறேன். 12, 6, 1, 2, 7 ஓகே. இப்போ நான் அரேயில் ட்ராவர்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து வரேன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 இன்டீஜர் வேணும், 3 வேல்யூ வேணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேருந்து வந்தேன்னா இந்த லெஃப்ட் சைடு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் என்னால் வந்து நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து இங்கேருந்து வரேன் ஜே. அது ஐ இல்லை, ஜேன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து நம்ம மேக்ஸிமமாக செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது ஜே வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு 3 வேல்யூ வேணும். இந்த பக்கம் ஒரு வேல்யூ இருக்குது, இந்த பக்கம் 3 வேல்யூ இருக்குது. நான் இப்போதைக்கு நான் இந்த ஜே செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணலாம், நான் இந்த பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஆப்ஷன்ஸ். ஓகே. இப்போ நான் ஆன்சர் எனக்கு வந்து கடைசி ரிசல்ட் தெரியணும். நான் -1 வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போது இது வந்து எனக்கு ஜே. ஓகே. லெஃப்டில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ நான் கண்டுபிடிச்சா என்னது, எனக்கு 12ன்னு தெரியும். அந்த சஃபிக்ஸ் எல்லாம் அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்காதீங்க, இப்போதைக்கு எனக்கு 12ன்னு தெரியும். அண்ட் ரைட்டில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு 7ன்னு தெரியும், 7. அண்ட் நம்ஸ் ஆஃப் ஜே வந்துட்டு எனக்கு 6. ஸோ இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இப்போ கிடைக்கிற ஆன்சர் 6 × 7, 6 7 42.
கரெக்டாக 6 இது ஓகே 42. இதுதான் என்னோட ஆன்சர். இதே இப்போ நான் மறுபடியும் 12 6 1 2 7 இப்போ நான் ஜேவை இங்கே கொண்டு வரேன். ஜேவை இங்கே கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 12 தான் மேக்ஸிமம். ரைட் ஹேண்ட் சைடு மேக்ஸிமம் 7. ஸோ 12 மைனஸ் 1 இன்ட்டு 7. இப்போ எனக்கு 11 இன்ட்டு 7 கிடைக்கும், 77 கிடைக்கும். ஸோ எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்குது. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த நம்ஸ் ஆஃப் ஐ மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு கிரேட்டர் வேல்யூவாக கிடைக்கும். நம்ஸ் ஆஃப் கிரேட்டராக இருந்துச்சுன்னா இது ஒரு கிரேட்டர் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த ரிசல்ட்டை வச்சு ஒவ்வொரு ஜேக்கும் நான் வந்து இந்த ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிட்டே போயிடுவேன், எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஃபைனலாக வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் இதுதான் மேக்ஸிமம் வேல்யூன்னு. இதுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் எது கிரேட்டர் வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைட் போய் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸிமம் அரே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலான்னா, நான் இதை அழிச்சிட்றேன். ஓகே, நான் இது இருக்கிறனால 12 6 1 2 7. ஓகே, ஜே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ நான் இந்த ப்ரிஃபிக்ஸில் வச்சுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ இந்த சஃபிக்ஸில் வச்சுருக்கேன் நான். ஓகேயா? ஸோ இது ரெண்டத்தையும் தூக்கி நான் அந்த ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். நான் வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டிலேயே எல்லாமே கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இதுக்கு என்னது? 12 மைனஸ் 6 இங்கே பண்ணது தான் இன்ட்டு 7 எனக்கு 42 கிடைக்கும். இப்போ 42 வந்து கிரேட்டர் தென் ரிசல்ட். ஸோ எனக்கு கரண்ட் ரிசல்ட் வந்து 42. ஓகே, அடுத்தது இப்போ நான் ஜே இங்கே வருவேன். ஜே இங்கே வந்தேன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கிரேட்டர் வேல்யூ வந்து 12, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 7. இந்த இடத்துல இருக்கேன் ஜே. ஸோ அதனால் 12 மைனஸ் 1 இன்ட்டு 7 எனக்கு ஆன்சர் வந்து இதுதான் கிரேட்டர். ஸோ 77. ஓகே, இப்போ நான் ஜே இங்கே வருவேன். மறுபடியும் ஜே இங்கே வந்தேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு 12, ரைட் ஹேண்ட் சைடு 7. 12 மைனஸ் 2 12 மைனஸ் 2 வந்து 10 இன்ட்டு 7. 10 இன்ட்டு 7 17 கிடைக்கும். 70 வந்து 77 விட கம்மி. ஸோ அதனால் நான் அதை அப்டேட் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுட்டேன். இப்போ அகைன் இங்கே ஜே வரேன். இங்கே நான் வரமாட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு கேன்னு ஒரு வேல்யூ எடுக்க ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து 3 எலமெண்ட் வேணும். ஸோ எனக்கு 2 எலமெண்ட் தான் இருக்குது இப்போது. அதனால நான் வந்து ஜே வந்து இதோடையே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஜே வந்து இங்கே வரமாட்டேன். அவ்வளோதான். இதில் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ நான் ரிசல்ட்டில் கண்டுபிடிச்சிட்டேன் 77ன்னு. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் இதை எப்படி கோடாக கன்வெர்ட் பண்ணலாம்னா, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த கோடு வந்து ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன் அந்த இதில் பார்த்த மாதிரி. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டேன். ரிசல்ட் இனிஷியலாக 0ன்ட்டு. அடுத்தது ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு. இது வந்து ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சஃபிக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போவுமே ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்துட்டு அந்த வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும். சஃபிக்ஸ்க்கு லாஸ்ட் வேல்யூ அந்த வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ அதனால் இனிஷியலாக நான் அந்த வெக்டரில் வந்து அதே ஃபுல்லாக போட்டுட்டு நான் ப்ரிஃபிக்ஸ்க்கு வரும்போது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முந்தின எலிமெண்ட் வந்துட்டு சப்போஸ் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த முந்தின எலிமெண்ட்டே போட்டுடுறேன் ப்ரிஃபிக்ஸில். அதாவது இந்த கோடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த கோடு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல, நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு 3 எலிமெண்ட் வேணும். ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கேயே முடிச்சிடுவேன். கடைசிக்கு போனாலும் எனக்கு 3 எலிமெண்ட் கிடைக்காது. அதனால் j is less than n-1 அது வரைக்கும் போகிறேன். அண்ட் இப்போ ஆன்சர் வந்துட்டு அதே ஈக்குவேஷனே நான் அப்படியே போட்டுட்டேன். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் j-1 வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கிரேட்டர் வேல்யூ கிடச்சிரும். மைனஸ் நம்ஸ் ஆஃப் j இன்ட்டு சஃபிக்ஸ் ஆஃப் j+1 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கிரேட்டர் வேல்யூ கிடச்சிரும். இது கூல், முடிஞ்சு. அடுத்தது இன்னொரு கண்டிஷன்
என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா நான் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 0ன்னு போட்டுட்டேன். போட்டு ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் வந்துட்டு மேக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டே வரேன். கடைசியாக நான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கொஷின். நான் இந்த ப்ரிஃபிக்ஸ் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. இது எப்படி இருக்கும்னா இந்த ப்ரிஃபிக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் நான் 12 வேணாம், நான் வந்து இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ஸ் பார்த்தீங்கன்னா 110 3 4 19. ஓகே, அந்த ப்ரிஃபிக்ஸ் இந்த கோடு என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இனிஷியலாக அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேல்யூ எப்படியோ எனக்கு ஃபஸ்ட் வேல்யூ ப்ரிஃபிக்ஸில் 1ன்னு தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. இப்போ நான் செகண்ட் வேல்யூவில் இருந்து வரேன். இப்போ சப்போஸ் இந்த 10 வந்து கிரேட்டர் தென் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i-1. இங்கே i இங்கே இருக்குது, i-1 வந்து 1. சப்போஸ் நம்ஸ் ஆஃப் i வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i-1 கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i. இப்போ இதை ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i, இது வந்து நம்ஸ் ஆஃப் i, இது வந்து 10 ஆக்கிடுவேன். அடுத்தது i இங்கே வரும். இப்போது 3 வந்து கிரேட்டர் தென் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐயான்னு பார்ப்பேன். 3 வந்து கிரேட்டர் தென் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i கிடையாது. ஸோ அதனால ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i-1. இது வந்து i-1 அப்படியே 10 நான் இங்கே காப்பி பண்ணிடுறேன். அடுத்து i இங்கே வரேன். 4 வந்து கிரேட்டர் தென் இதுவான்னு பார்ப்பேன், இல்லை. ஸோ அதனால் 10 மறுபடியும் இது பண்ணிடுவேன். 19 இதை விட கிரேட்டரானு பார்ப்பேன், கிரேட்டர் தான். ஸோ அதனால் 19 நீங்கள் போட்டுருவேன். அவ்வளோதான் ப்ரிஃபிக்ஸும் கிடச்சிரும். அதே மாதிரி சஃபிக்ஸ்னால் பின்னாடி இருந்து வரேன். ஸோ இதை நீங்களே ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த கொஷின்.